இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு வரும்போது ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்போசோ, செகண்ட் டவுஜி, தேர்டு ஸ்பின்னிங் டாப்ஸ், ஃபோர்த்து ஹேமர், ஃபிஃப்த் ஷூட்டிங் ஸ்டார், சிக்ஸ்த் ஹேங்கிங் மேன். ஷூட்டிங் ஸ்டார் என்ன ப்ரோ எடுத்தவொடனே ஷூட்டிங் ஸ்டார் ஜம்ப் ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல மரபுசோவும் டோஜியும் ஸ்பின்னிங் டாப் ஹேமர் போட்டாச்சு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஷூட்டிங் ஸ்டார். இந்த கேண்டில் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேமர் மாதிரியே இந்த பேட்டர்னும் தான், பட் ரிவர்ஸில் இருக்கும். அதாவது ஹேமரில் லோவர் விக் பெருசாக இருக்கும், பட் ஷூட்டிங் ஸ்டாரில் அப்பர் விக் பெருசாக இருக்கும், லோவர் விக் சின்னதாக இருக்கும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். பாடி பொறுத்தவரை கொஞ்சம் டிஃபர் ஆகலாம், கொஞ்சம் பாடி இருந்தாலும் அது வேலிட் தான். இந்த பேட்டர்னில் பையர்ஸ் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. சடனாக செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி செல் பண்ணுவாங்க கேண்டில். ஸோ இது ஒரு பை கேண்டில் மாதிரி போயிருக்கும். சடனாக செல்லர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் முடியறதுக்குள்ள செல்லர்ஸ் உள்ள வந்து செல் பண்ணி இந்த மாதிரி வச்சுருவாங்க. இந்த கேண்டலுக்கு கலர் முக்கியம் கிடையாது, அப்பர் விக் பெருசாக இருக்கும், அதுதான் இங்கே வேலிட் பாயிண்ட். இது ஒரு பேரிஷ் கேண்டில், பட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அது ட்ரெண்ட் கண்டினியூஷனும் ஆகலாம், புல்லிஷாகவும் போகலாம், பேரிஷாகவும் போகலாம். ஏன்னா தானும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதை நான் திருப்பி சொல்கிறேன்னா எஸ்எல் போகும். இந்த ஷூட்டிங் ஸ்டார் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க. ஸோ அப்பர் வீக் பெருசாக இருக்குது, லோவர் வீக் சின்னதாக இருக்குது. கேண்டலோட பாடி சைஸ் கரெக்டாக இருக்கா? இந்த அளவுக்கு பாடி இருந்தாலே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை டவுஜின்னு கன்சிடர் பண்ண முடியாது, டவுஜின்றது இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் பேட்டர்ன். ஜஸ்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நம்ம கனெக்டடாக இருக்கலாம். தேங்க்யூ.